பாடுகள். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தால். எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க முடியும்? என்னக்கோ நீர் எந்த துணையா? நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு. என் தாகம் தீர்க்கிற தண்ணீர் அவர். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடை. இயேசுவின் நாமத்திலே இந்த இரவு நேரத்தில் ஒரு புது பலத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. என்னக்கோ, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. ரபல சந்தல ரக்க ரபலவோ லேப்ரமா மஹந்தலரோ. வனாந்திரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர், அவாந்திர வெளியை செழிக்க பண்ணுகிறவர். இதோ இந்த இரவு நேரத்திலே உம்முடைய ஆவியிலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. லகரபல சந்தலர. என்னக்கோ, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, ஜீவ தண்ணி. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி. ஹல்லேலூயா. என் தேவனே, வார்த்தை சொல்லுங்க. ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே. ஓ ரபல கதரியா தலரா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வனாந்திரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணி தருகிறார். ஆமென். எலிசா சொல்லுகிறார், நீ போய் வாய்க்கால வெட்டு, நம்பிக்கையோட வாய்க்கால வெட்டு. ஆமென். யோசபாத் முழிக்கிறார். எலிசாவை வாய்க்கால் வெட்டினா என்ன நடக்கும்? மழை பெய்யுமா? காற்றடிக்குமா? ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. இந்த வனாந்திரத்தில் நீ விசுவாசத்தோடு வாய்க்கால வெட்ட வெட்ட உனக்கான தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை நாளுக்கு நாள் பெருக வைத்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். எடுத்த உடனே எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியாது. அதே நேரத்தில் நேற்றைக்கு தேவன் மேல் நான் வைத்த விசுவாசத்தை விட இந்த அளவு கூட வேண்டுமே தவிர அந்த அளவு குறைஞ்சிடக்கூடாது. சத்துரு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை சோதிக்கும்படியாய், அதை குறைக்கும்படியா பல விதத்தில் போராடும். இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அது இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். நீ திரும்ப சாரல் இடத்துல போன ஆகாட்ட சொல்லும் போது வயிற்றுல பிள்ளை இருக்குது, தாங்க முடியாம தான் ஓடி வந்தா. நீ போ, பிள்ளை பிறக்கும் வள. இந்த வார்த்தையை ஆகார் கேட்டதும் நம்பி போறா பாருங்க. நம்பி போய் சாராளுக்கு கீழே அடங்கி இருக்கிறா. ஆமே. ஒரு ஆகாருக்கு அவர் ஒரு விசை சொன்னதும் இப்படி ஒரு நம்பிக்கை உண்டாகணும்.
எங்க நம்ம கிட்ட ஒரு தடவை பேசுறாரு, ஒவ்வொரு தடவையும் பேசி தர இருக்கிறார். நான் தளர்ந்து போகும் போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தந்து சத்துவம் தந்து என்னை பலப்படுத்தி அவர் நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஆமே ஆமே. இங்க இருக்கிற எத்தனை பேர் தைரியமா சொல்ல, என்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, ஒவ்வொரு விஷயம் பேசுறான். ஆமே. ஆகார்ட்ட ஒரே ஒரு டைம், அதுக்கப்புறம் ஆகார், ஆண்டவரே பிள்ளை பிறக்குமா, இப்படி எல்லாம் ஒரு ஆகாரை கொஸ்டின் வைக்கல, ஆகாரை கொஸ்டின் வைக்கல. அவர் போண்டார். ஆகார் ஒரு அடிமை பெண், ஆபிரகாமின் சந்ததி அல்ல, அவள் எகிப்திலிருந்து வந்தவள். அந்த ஆகாருக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. ஆண்டு ஒரு விஷயம் தான் பேசுற, நீ போய் அடங்கி இருந்தார். சாராளுக்கு முன்னாடி இனி திரும்ப போனா திரும்ப அவளை கொடுமைப்படு, அவள் அதெல்லாம் விஷயம் எடுக்கல. ஆண்டவர் பேசிட்டாரு, இந்த பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளை வளரும். ஒரு ஆகாட்ட ஒரு விஷயம் பேசும்போது அவளுக்குள்ள இவ்வளவு நம்பிக்கைனா, என் சபையை ஒவ்வொரு முறை கர்த்தர் நமக்கு வார்த்தை தந்து என்னை சத்துவப்படுத்தி பலப்படுத்தி என்னை நடத்துகிறவர், என்னை பலனடைய பண்ணி உயர பறக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள்